உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏன் நிக்கிற வா. வணக்கம் மேடம். எப்படி? வணக்கம். பாண்டி, விஷயத்தை சொல்லிட்டியா? இல்ல சிஸ்டர், நான் எதுவுமே சொல்லல. நீங்க கூட்டிட்டு வர சொன்னீங்க, நான் கூட்டிட்டு வந்துட்டேன், அவ்வளவுதான். உங்க வாயாலே சொல்லுங்க. நல்லது, நானே சொல்லிக்கிறேன். இன்னைக்கு ஈவினிங் எங்க வீட்ல சுமங்கலி பூஜை நடக்க போகுது. அக்கம் பக்கத்துல இருக்கிற பெண்கள் எல்லாம் அந்த சுமங்கலி பூஜையில வந்து கலந்துக்க போறாங்க. அவங்களோட நீயும் வந்து அந்த பூஜையில கலந்துக்கணும். சரி, பூஜையில கலந்துக்கிட்டு நான் யார் தாலியா இருக்கணும் அத சொல்லுங்க. பாத்தீங்களா நம்ம தயாரிப்ப? நீ இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கறியம்மா. பூஜைக்கு வரப்போற பெண்கள்ல யார் தாலிய வேணாலும் நீ அறுத்துட்டு போ. அது உன்னோட சாய்ஸ். சுமங்கலி பூஜையில ஒரு அமங்கலம் நடக்கணும். பூஜைக்கு வர எல்லாருமே அந்த துர்காவை திட்டி அவளை அசிங்கப்படுத்தணும். அதுதான் எனக்கு வேணும். சூப்பர் சிஸ்டர். ஓகே, நீங்க சொன்னபடி பண்றேன். பாண்டி, அந்த பணத்தை கொடு. சிஸ்டர், அவ தான் தாலியா இருந்து ஓட போறாள்ல. தங்க விலை என்ன தெரியுமா? அதுக்கப்புறம் எதுக்கு பணம் கொடுக்குறீங்க? இந்த பணம் நான் கொடுக்கிற வேலைக்கான சம்பளம். அந்த தாலி சம்பளத்துக்கு மேல கிடைக்க போற போனஸ். இது தெரிஞ்சிருந்ததுன்னா நானே பொம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு தாலி அறுத்துட்டு வாய மூடு. போயிருப்பேன். சுமங்கலி பூஜையில கலந்துக்க வந்த பொண்ணோட தாலி பறி போயிருச்சுன்னா அது அமங்கலமா நினைச்சு எல்லாருமே துர்காவை தான் தப்பா பேசுவாங்க, அவளை திட்டுவாங்க. அந்த நேரத்துல நாமளும் நல்லா ஏத்தி விட்டா அந்த துர்கா அசிங்கப்பட்டு நிப்பா. அவ அப்படி நிக்கணும். பிரபாதம் சிஸ்டர். ஈவினிங் கரெக்டா பக்கத்து வீட்டு பொம்பளைங்களோட பூஜைக்கு வந்துடணும். என்ன சரியா? அதெல்லாம் கரெக்டா வந்துருவேன் சார். இத பார், ரொம்ப முக்கியமான விஷயம். தப்பி தவறி நீ மாட்டிக்கிட்ட, எந்த காரணத்தை கொண்டும் என் பேர் வெளியில வரக்கூடாது. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நீங்க பயப்பட வேண்டாம். நல்ல தொழில் தெரிஞ்சவளா இருப்பா போல இருக்கு. வா. பை. ஹாசினி அம்மா, நாம பூஜை ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா சூர்யா வருவாரு. சரி சரி, எல்லாரும் வந்துருவாங்க. நீங்க கீழே போங்க. சரிம்மா. எல்லாம் முடிச்சிட்டோம்ல? வாங்க வாங்க வாங்கம்மா. வீடியோ எடுப்போம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. வாங்க 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 வாங்க. அக்கா அக்கா இங்க பாருங்க, வீடியோ பாருங்க. ஓகே ஓகே ஓகே. வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேமா. அழகு. வாங்கக்கா. வணக்கம். வாங்க உட்காருங்க வாங்க. சூப்பர். ஹாசினி, இப்ப எதுக்கு நீ வீடியோ எடுத்துட்டு இருக்க? என்ன பெரியமா தெரியாத மாதிரி கேக்குறீங்க? மாறி இந்த மாதிரி பூஜை பண்ணும் போதுல வீடியோ எடுத்து என்னோட சேனல்ல நான் போடுவேன்ல, நிறைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வரும்ல, அதே மாதிரி இந்த வீடியோவை எடுத்து நான் அப்லோட் பண்ண போறேன். வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். போய் உட்காருங்க. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. நாங்க எல்லாம் வந்துட்டோம். உட்காருங்க உட்காருங்க. ஹாய் துர்கா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கியா? வாங்க 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 வாங்க. பூஜைன்னு சொன்னா போதும், பட்டு புடைய கட்டிக்கிட்டு நகரட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு கிளப்பி வந்துட வேண்டியது. என்ன கொடுமடா இது. சிஸ்டர், என் ஆளை பாருங்க. நம்ம ஆளை பாத்தீங்களா? எப்படி கில்லி மாதிரி வந்து உட்கார்ந்துருக்கான்னு கேட்டேன் சிஸ்டர். சிக்னல்லாம் பறக்குது. துர்கா, எல்லாருமே வந்துட்டாங்க. பூஜை வேற ஆரம்பிக்கணும். சூரிய மாமா வந்துருவார்ல? வந்துருவாரு. ஏன் சிஸ்டர், ஒருவேளை நம்ம மாப்பிள்ள சூர்யா வந்துருவானோ? சூர்யாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் வரத்துக்கு வாய்ப்பே இல்ல. நடக்காத பூஜைக்கு விழுந்து விழுந்துல கவனிக்கிறாளுவா? ஒன்னு 2 3 4 5 6 7 8 9 சரியா இருக்கு.
ஏய் உனக்கு எத்தனை தடவை சொல்றது எனக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதன்னு? சூர்யா, துர்காமா இல்ல, நான் உன்னோட தேவிமா பேசுறேன். என்ன தெரியுமா போன் அவங்கிட்ட கொடுத்துட்டு ஒன்னாவ பேசணும்ல? அதெல்லாம் இல்ல சூர்யா, நானாதான் துர்காமாட்ட இருந்து போனை வாங்கி உனக்கு ஃபோன் பண்ணேன். நான் இப்ப உனக்கு ஃபோன் பண்ணது கூட துர்காமாக்கு தெரியாது. அக்க பக்கத்துல இருந்து எல்லாரும் பூஜைக்கு வந்துட்டாங்க சூர்யா. வந்தவங்க கூட ஒன்னதான் கேக்குறாங்க. துர்காமா பாவம், நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா சூர்யா. துர்காமா நீங்க வருவீங்கன்னு நம்பிக்கையோட இருக்காங்க சூர்யா. தேவிமா, என்னால இப்ப கண்டிப்பா வர முடியாது. அப்பாவுக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நீ குட் கேர்ள் இல்லையா? சொன்னா புரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபோன் பண்ணி அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்பா போனை வச்சிடுறேன். ஹலோ சூர்யா, குட் ஈவினிங். ஹாய் சார், குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உட்காருங்க சார் ப்ளீஸ். தேங்க்யூ. அப்புறம் சார், என்ன சாப்பிட்றீங்க? இப்ப வேண்டாம் சூர்யா, அப்புறமா பாத்துக்கலாம். பை நாம 2 பேரும் சேர்ந்து சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணலான்னு முடிவு பண்ணோம் இல்லையா? எங்க சைட்ல உள்ள அவ்வளவு பேரும் ரொம்ப பாராட்டினாங்க. அதேதான் சார் எனக்கும். என் சைடுல இருந்தும் யாரும் அப்ஜெக்ஷன் சொல்லவே இல்லை. இதுவே நம்மளோட முதல் சக்சஸ் தான் நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் சார். அப்புறம் சூர்யா, நாம ஏற்கனவே 2 மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ண முக்கியமான விஷயங்களை எல்லாம் டாக்குமெண்டா கன்வெர்ட் பண்ணி இந்த ஃபைல்ல கொண்டு வந்திருக்கேன். ஓகே. அதே மாதிரி நீங்களும் அந்த விஷயங்களை எல்லாம் ஃபைல்ல வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஷூர் சார், நானும் ரெடி பண்ணிருக்கேன். ஓகே ஃபைன் சூர்யா, நான் என்னோட ஃபைலை கொடுக்குறேன். நீங்க படிச்சு பாருங்க. உங்க ஃபைலை கொடுத்தீங்கன்னா நானும் படிச்சு பார்த்துருவேன். ஓகே சார். ஓகே, நான் சைன் பண்ணிடலாம். சரி. எல்லாம் கரெக்டா தான் சார் இருக்கு. ஓகே சார், 1 செகண்ட். சூர்யா, என்னாச்சு? சார், நான் காலையில கிளம்புற அவசரத்துல ஃபைலை மறந்து வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். நோ ப்ராப்ளம் சூர்யா, நான் இன்னைக்கு பூரா ஃப்ரீ தான். வாங்க உங்க வீட்டுக்கு போகலாம். அங்க போய் ஃபைலை படிச்சு பார்த்துட்டு வீட்டில் வச்சே சைன் பண்ணிடலாம். ஃபைலுக்காக இப்ப வீட்டுக்கு போனா நான் பூஜைக்கு வந்ததா துர்கா நினைச்சுக்குவா. இப்போ என்ன பண்றது? என்ன யோசிக்கிறீங்க சூர்யா? வீட்டுக்கு போலாமா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.